கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பேப்பரை உங்களோட அல்லி மற்றும் தாமரை செடிகளில் வச்சிங்க அப்படின்னா பூக்கள் பூத்து குலுங்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க செடிகள். என்ன வைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. ரீசெண்ட் டேஸில் நான் ஒரு நர்சரிக்கு விசிட் போயிருந்தேன். போன இடத்துல இந்த மாதிரி அல்லி தாமரை செடிகள் நல்லா க்ரீனிஷாக இருக்கணும், நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னு என்ன உரங்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். தம்பி, நான் ஒரு உரத்தை சொல்கிறேன், பட் இந்த உரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் ஃபிஷ்ஷு அது மட்டும் இல்லாமல் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு செடிகள் மட்டும் ஒரு பாண்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்தாச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கெமிக்கல் தான். என்னென்னு பார்க்க போனால் டிஏபிப்பா. இந்த டிஏபியை பொதுவாக இந்த ரோஜா செடி, செம்பருத்தி செடி இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருப்பாங்க. இதை நல்லா ஒரு பேப்பரில் ஃபோல்டு பண்ணி எந்த பாட்டில் தாமரை செடிகளோ இல்லை அல்லி செடிகளோ இருக்கோ அந்த பாட்டில் ஒரு ஓரமாக வச்சு விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே உங்களோட செடிகளை நல்ல ஒரு சூப்பராக வளர வைக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எங்களோட செடிகள் இதை வச்ச ஒரு 25 நாட்களில் ஒரு சூப்பரான க்ரோத் வந்ததை நாங்கள் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்படி வளர்த்த கொஞ்ச நாளில் ஒரு சூப்பரான மொட்டுக்கள் வைக்கிறத பார்த்துருக்க முடியும். ஸோ நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட பாட்டில் ஏதாவது அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா 100% நீங்கள் இதை உங்களோட லில்லி பாண்டில் யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.